ஹலோ மக்களே, இந்த எபிசோட் கிரியேட் பண்ண காரணம் என்னன்னா, இன்றைக்கி என்னாச்சுன்னா எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தால் அவனுக்கு வயசு பற்றி அவன் ஏதோ சாப்பிட்டுருந்தான் ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பையனை கூப்பிட்டு இந்த ரைஸ் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகி வருதுன்னு தெரியுமாடா கேட்டதுக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம இந்த ரைஸ் ஸ்விக்கிலேருந்து வருது அப்படின்ட்டான். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது, இதுக்கு பின்னாடி வயல்னு ஒன்று இருக்குது, விவசாயின்னு ஒருத்தர் இருக்கான், இதெல்லாம் தெரியுமாடான்னு கேட்டதுக்கு போடா பூமரு அப்படின்ட்டான். ஒரு செகண்ட் என் மைண்ட் அப்படியே ஜாமர் ஆயிடுச்சு. தம்பி அட்லீஸ்ட் கடையிலேருந்து இல்லை சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருதுன்னு சொல்கிறான்னு சொன்னதுக்கு சூப்பர் மார்க்கெட் எப்படி வரும், நம்ம தான் சூப்பர் மார்க்கெட் போவோம் அப்படின்ட்டான். தம்பி உங்கள் ஜென்ரேஷனுக்கெல்லாம் ஈஸியாக கடிச்சிடுது, வயலோட அருமெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு சரி இந்த ஜென்ரேஷன் கூடலாம் நம்ம பேச முடியாது, இதுக்கு தேவையில்லாமல் வாயை கொடுத்து சூவை புண்ணாக்கின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை ஒரு லுக்கை விட்டு நான் என் கண்டென்ட் ஏற்ற ஆரம்பித்தேன். அவனும் ரசசோறு சாப்பிட ஆரம்பித்தான். மக்களே திடீர்னு ஒரு கால் வந்தது. இந்த பயப்புள்ள என்ன பண்ணிட்டான், திடீர்னு என் ஃபோன் அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போட்டான். சார் ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணுறேன், வீட்டு வாசலில் இருக்கேன் வாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு லுக் விட்டான் பாருங்க. அவனோட என்டையர் ஜென்ரேஷனே என்னை பார்த்து ஏன்டா டேய் அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு.